ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ரசிகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் தொடர்ல நம்ம சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் இப்ப கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல சிஎஸ்கேவும் மும்பையும் இந்த நிலைமைக்கு பிசிசிஐ எடுத்த ஒரு முடிவுதான் காரணம்னு நிறைய ரசிகர்கள் சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல்ல தலா 5 தடவை கோப்பையை அடிச்சிருக்காங்க. அதுல சிஎஸ்கே போன 5 வருஷத்துல 2 தடவை 2021, 2023 வின் பண்ணிருக்காங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் போன 5 வருஷத்துல ஒரு தடவை கூட கோப்பையை ஜெயிக்கல. அவங்க கடைசியா 2020ல தான் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க. 2021ல சிஎஸ்கே சாம்பியன் ஆனப்ப மும்பை 5வது இடத்துல இருந்தாங்க, பிளே ஆஃபுக்கே போகல. 2022ல 10 டீம் புதுசா வந்தப்ப சிஎஸ்கே 9வது இடத்துலயும் மும்பை 10வது இடத்துலயும் இருந்தாங்க. 2023ல சிஎஸ்கே மறுபடியும் சாம்பியன் ஆனப்ப மும்பை 4வது இடத்துல பிளே ஆஃப் போனாங்க. 2024ல சிஎஸ்கே 5வது இடத்துலயும் மும்பை 10வது இடத்துலயும் இருந்தாங்க. இதை வச்சு பார்த்தா போன 4 வருஷத்துல மும்பை ஒரே ஒரு தடவை தான் பிளே ஆஃப் போயிருக்காங்க. சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் ரொம்ப பலமான டீமா இருந்தும் பிசிசிஐ செஞ்ச ஒரு சேஞ்சால தான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஐபிஎல்ல அதிகமா ரசிகர்களை வச்சிருக்கிற டீம்னா அது சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் தான். இந்த ரெண்டு டீமும் விளையாடுறப்ப கூட்டம் அதிகமா இருக்கும், அதனால விளம்பரத்துல வர்ற வருமானமும் ஏறும். ஆனா சிஎஸ்கேவும் மும்பையும் மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்தா மத்த டீம்களுக்கு அது சரியா இருக்காதுல்ல. இதை சரி பண்றதுக்காக பிசிசிஐ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஏலம் நடத்தி டீம்களோட பலத்தை சமன் பண்ணாங்க. இதுல ரொம்ப அடி வாங்கின டீம் யாருன்னா நம்ம சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா இந்த டீம்ஸ் தங்களுக்கு தேவையான ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு நல்ல டீமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா பிசிசிஐயோட இந்த மாற்றத்தால அவங்க வளர்த்த ஆளுங்க வேற டீமுக்கு போயிட்டாங்க. புது ஆளுங்களை கொண்டு வரணும்னா புதுசா 2 டீம் சேர்ந்ததால ஏலத்துல நல்ல ஆளுங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. முன்னெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ், இலங்கை, சவுத் ஆப்பிரிக்கான்னு நிறைய நாட்டுல இருந்து சூப்பரான ஆளுங்க கிடைச்சாங்க. ஆனா இப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல பூரன், ரூதர்ஃபோர்ட், ரசல்னு ஒரு 3 பேர் தான் நல்லா விளையாடுறாங்க. ஒரு காலத்துல இலங்கை டீம்ல ஜெயவர்தன, சங்கக்காரா, மேத்யூஸ், மலிங்கான்னு எவ்வளவு திறமையான ஆளுங்க இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இப்படி கிரிக்கெட்ல திறமையான ஆளுங்க குறைஞ்ச நிலையில கூட 2 டீம் சேர்ந்ததால 10 டீமுக்குமே பிரச்சனை தான். ஏற்கனவே பாகிஸ்தான் வீரர்களை ஐபிஎல் தொடர்ல சேர்க்காத நிலையில ஒவ்வொரு டீமும் புதுசா டீம் கட்டும் போதும் நினைச்ச ஆளுங்களை வாங்க முடியல. அதுலயும் மும்பையும் சிஎஸ்கேவும் போன மெகா ஏலத்துல சில தப்பு பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சு வாங்கின ஆளுங்க ஏமாத்திட்டாங்க. மும்பை டீம்ல ஜோசப் மாதிரி ஆளுங்க டீமை காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்த்து வாங்கினாங்க. ஆனா அவரு காயம் பட்டு வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சதால 2 டீமும் தடுமாறிட்டு இருக்காங்க. மும்பை டீம் ரொம்ப பெரிய தப்பா கேப்டன் ரோஹித் சர்மாவை மாத்திட்டு ஹர்திக் பாண்டியாவை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு கை கொடுக்கல. சிஎஸ்கே டீம்ல தோனிக்கு வயசாயிட்டதால ஜடேஜாவை கேப்டன் ஆக்கினாங்க. அதுவும் சரியா வரல. இப்ப ருதுராஜ் கேப்டனா இருக்காரு, அவரும் பெருசா பண்ணல. ஆனா மத்த டீம் சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த் மாதிரி புது கேப்டன்களை வச்சு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இதனால மும்பை சிஎஸ்கே டீமை வேணும்னே பலவீனப்படுத்த பிசிசிஐ இப்படி பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இதனால இந்த 2 டீமும் அவங்களோட ஆதிக்கத்தை இழந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் பிசிசிஐயோட இந்த முடிவை சப்போர்ட் பண்ற கிரிக்கெட் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா 10 டீமுக்குமே ஒரே மாதிரி ஏல முறை தான் இருந்துச்சு. மும்பையும் சிஎஸ்கேவும் ஏலத்துல எடுத்த ஆளுங்க சரியா விளையாடாததுதான் தப்பு. அதுக்கு பிசிசிஐ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. 2 டீம் மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சா மத்த டீம் ரசிகர்களுக்கு ஏமாற்றமா இருக்காதா? அதனால 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஏலம் நடத்துறது சரியான முடிவுதான்னும் அவங்க கருத்து சொல்றாங்க. சிஎஸ்கேவும் மும்பை டீமும் தப்பான யுக்திகளை பயன்படுத்தினதால தான் தோத்துட்டு இருக்காங்க. டீம் போயிடுச்சுன்னு கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணா மறுபடியும் ஜெயிக்கலான்னு கிரிக்கெட் நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த சீசன்ல இன்னும் 9 மேட்ச் இருக்கிறதால 2 டீமும் ஜெயிக்க முயற்சி பண்ணணும்னு அவங்க அறிவுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் இப்ப மாறிக்கிட்டே வருது. அதுக்கு ஏத்த மாதிரி பயிற்சியும் மாறணும். உதாரணத்துக்கு பஞ்சாப், லக்னோ, டெல்லி மாதிரி டீம்ஸ் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதிரடியா விளையாடுங்கன்னு ஊக்கப்படுத்துறாங்க. ஆனா சிஎஸ்கே இன்னும் 180 ரன் எடுத்தா போதும்னு இருக்காங்க. இதனால சிஎஸ்கே டீமும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு ரசிகர்கள் சொல்றாங்க. ஆனா மும்பை டீமுக்கு லக்கு மட்டும்தான் கை கொடுக்கல. மத்தபடி அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு தான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களை படிக்க நான் ஆவலா இருக்கேன். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.